வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மாப்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தெஹ்ரான் மீது கடும் தாக்குதல், ஈரானிய ராணுவ தளபதிகள் பலி, டிரம்பின் அறிவிப்பால் பரபரப்பு. பெரும் கதிர்வீச்சு கசிவு ஏற்படும் அபாயம், ஈரான் ஐநாவுக்கு அவசர கடிதம். இலங்கைக்கு முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருள் வழங்க முன்வந்துள்ள சீனா, சொத்து விவரங்களை சமர்ப்பிக்குமாறு மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அவசர உத்தரவு. நாட்டில் உள்ள தேவாலயங்களுக்கு பலத்த பாதுகாப்பு. உலகை ஆள வேண்டும் என்ற தனி மனிதனின் பேராசையால் ஒட்டுமொத்த மனிதகுலமும் சிதைந்துள்ளது, கருதினால் வேதனை. பல பகுதியில் நீர்வட்டு ஏற்பட வாய்ப்பு, வெளியான முக்கிய அறிவிப்பு. டிஜிட்டல் சேவைகளுக்கான 18% வரி ஜூலை வரை மீண்டும் ஒத்திவைப்பு. பிள்ளையான் கைது குறித்து பொய்யுரைத்த ஜனாதிபதி மன்னிப்பு கோர வேண்டும், உதய கமன்வில வலியுறுத்து. இலங்கையில் கைதான 156 வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்படுவர், அரசாங்கம் அதிரடி. இலங்கைக்கு மேலாக உச்சம் கொடுக்கும் சூரியன், இன்று முதல் 15ஆம் தேதி வரை ஆபத்து. முற்றாக முடங்கிய நெடுந்தீவுக்கான படகு சேவை, பயணிகள் குற்றச்சாட்டு. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. தெஹ்ரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஈரானை தூர நோக்கற்ற முறையில் வழிநடத்திய பல இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள குறிப்பொன்றிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். தெஹ்ரான் மீது நடத்தப்பட்ட கடுமையான தாக்குதல்களில் மேலும் பல இலக்குகள் அளிக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உடன்படிக்கைகளுக்கு வருவதற்கு அல்லது ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு வழங்கிய 48 மணி நேர காலக்கெடு முடிவடைவதற்கு முன்னரே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. எவ்வாறாயினும் இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரான் அரசாங்கம் இதுவரையில் எவ்வித உறுதிப்படுத்தலையும் அல்லது மறுப்பையும் வெளியிடவில்லை. இதேவேளை குவைத் நாட்டில் உள்ள மின்சாரம் மற்றும் நீர் உற்பத்தி நிலையங்களை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். ஈரானின் ஒரே செயல்பாட்டு அணுமின் நிலையமான புஷர் அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களால் பெரும் கதிர்வீச்சு கசிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் புஷர் அணுமின் நிலையத்திற்கு அருகே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து தாக்குதல் நடத்தியுள்ளன. அணுசக்தி நிலையத்திற்கு மிக அருகில் இத்தகைய ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டரஸுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இந்த தாக்குதலின் காரணமாக அணுமின் நிலையத்தில் கதிர்வீச்சு கசிவு ஏற்படும் நேரடி அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்றும், அணுசக்தி நிலையங்கள் மீதான இத்தகைய தாக்குதல்கள் ஈரான் நாட்டை மட்டும் பாதிக்காது, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கும் மனித மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியாக மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் எனவும், இத்தகைய நடவடிக்கைகள் சர்வதேச பாதுகாப்பு விதிகளுக்கு முரணானது என்பதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் நிலவும் பாரிய எரிபொருள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் சீனா முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருளை வழங்க முன்வந்துள்ளது. அத்துடன் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுடனும் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறது. இலங்கைக்கான சீன தூதுவர் சி சென்ஹோங், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரை சந்தித்து இந்த ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளார். இதன்படி சீனாவிலிருந்து முதலாவது எரிபொருள் கப்பல் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதியில் இலங்கையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது சினோபெக் நிறுவனத்தின் வளமையான இருப்புகளுக்கு மேலதிகமானதாகும். எரிபொருள், நிலக்கரி மற்றும் உரம் ஆகியவற்றை பெற்றுக் கொள்வதற்காக ரஷ்யாவுடன் அரசாங்கங்களுக்கு இடையிலான நேரடி ஒப்பந்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இது குறித்து மேலதிக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் அடுத்த மாதம் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் அங்கிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு விசேட அனுமதியை வழங்குமாறு இலங்கை அமெரிக்காவிடம் கோரியுள்ளது. அமெரிக்க விசேட தூதுவர் செர்ஜியோ கோர் அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்த போது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய 30 நாள் சலுகை காலம் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. எனினும் குறைந்தது 3 மாத கால அனுமதியாவது கிடைத்தால் மட்டுமே ரஷ்யாவுடனான ஒப்பந்தத்தை தொடர முடியும் என அரசாங்க தரப்பு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினரின் 2010 முதல் 2015 வரையான காலப்பகுதிக்குரிய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு கையூட்டல் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது.
எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னர் இந்த சொத்து விவர பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசாரணை நீண்ட காலமாக தாமதமடைந்துள்ளதை குறிப்பிட்ட ஆணைக்குழு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலதிக காலம் வழங்கப்பட மாட்டாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவை தவிர ஏனைய பல முக்கிய அரசியல்வாதிகளுக்கும் கடந்த வியாழக்கிழமை இவ்வாறான அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. அவர்கள் 12 நாட்களுக்குள் தமது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. குறித்த காலப்பகுதிக்குள் விவரங்களை வழங்க தவறும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆணைக்குழு மேலும் எச்சரித்துள்ளது. இன்று நாடு முழுவதும் கிறிஸ்தவர்களால் ஈஸ்டர் ஞாயிறு கொண்டாடப்படும் நிலையில் பாதுகாப்பு படையினரின் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய வழங்கிய விசேட அறிவுறுத்தல்களுக்கு அமைய போலீசார் மற்றும் இராணுவத்தினர் தேவாலயங்களை சூழ பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் போலீஸ் மா அதிபரினால் விசேட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மக்கள் அதிகளவில் கூடும் தேவாலயங்களை அடையாளம் கண்டு அங்கு மேலதிக பாதுகாப்பை வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து நாடு தழுவிய ரீதியில் தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். கடந்த 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதல்களை கருத்தில் கொண்டு பக்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. உலகை ஆள வேண்டுமென்ற ஒரு தனி மனிதனின் பேராசை காரணமாக ஒட்டுமொத்த மனித குலமும் வேதனையை அனுபவித்து வருவதாக கொழும்பு மறைமாவட்ட ஆயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பிரதான திருப்பலியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது கிறிஸ்தவம் என்பது வரும் பிரார்த்தனை செய்வது அல்லது புனித பைபிளின் பகுதிகளை வாசிப்பது மாத்திரமல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக இந்த காலப்பகுதியில் உலக அமைதிக்காக நாம் பிரார்த்திப்போம். ஒரு மனிதனின் சுயநலத்தாலும் உலகை ஆள வேண்டுமென்ற அந்த மனிதனின் ஆசையாலும் இன்று உலக அமைதி சீர்குலைந்துள்ளது. இதனால் மனித குலத்திற்கே பெரும் வேதனை ஏற்பட்டுள்ளது. அந்த மனிதனின் மனதை மாற்றவும் இந்த கடினமான மற்றும் தவறான பாதையிலிருந்து அவரை விலக்கவும் நாம் பிரார்த்திப்போம். கிறிஸ்தவத்தை பின்பற்றுபவர்களால் இவ்வாறான செயல்களை செய்ய முடியாது. கிறிஸ்தவம் என்பது வரும் பிரார்த்தனை செய்வதும் பைபிளை வாசிப்பதும் அல்லது பல போதகர்களை அருகில் வைத்துக் கொண்டு உலகுக்கு பிரசங்கம் செய்வதும் அல்ல. கிறிஸ்தவம் என்பது அன்பு மற்றும் வாழ்வியல் முறையாகும். அன்பு என்பது ஒரு சேவகனாக இருப்பது, கடவுள் முன்னிலையிலும் அண்டை வீட்டார் முன்னிலையிலும் உண்மையாக இருப்பது. ஒரு தலைவன் என்பவன் சேவகனாக இருக்க வேண்டும் என்று போதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்று உலகை ஆளுபவர்கள் தலைவர்களாக இருக்கிறார்களே தவிர சேவகர்களாக இல்லை. அவர்கள் அதிகாரத்தின் பின்னால் ஓடும் ஆட்சியாளர்களாகவே இருக்கிறார்கள் என தெரிவித்தார். கோவாகம பிரதேசத்தில் திட்டமிடப்பட்டிருந்த நீர் விநியோக தடையின் காலப்பகுதியை 12 மணி நேரமாக குறைக்க தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை தீர்மானித்துள்ளது. இதன்படி இன்றைய தினம் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நீர் விநியோக தடை அமல்படுத்தப்படுகிறது. இதற்கமைய நீர் விநியோக தடை 12 மணித்தியாலங்கள் மாத்திரமே அமல்படுத்தப்படுகிறது. ஹோமாகம பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இந்த நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் பிரதான நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதால் நிலவும் நீர் நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் நீர் உற்பத்தியை குறைப்பதற்கும் விநியோகத்தை கட்டுப்படுத்துவதற்கும் தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. கலாட்டுவாவ நீர்த்தேக்கத்தில் தற்போது 20 நாட்களுக்கு மட்டுமே போதுமான நீர் இருப்பு உள்ளதால் நாளொன்றுக்கு 90,000 கனமீட்டராக இருந்த நீர் உற்பத்தி 60,000 கனமீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. நாடு தழுவிய ரீதியில் நீர்வட்டை நடைமுறைப்படுத்தாமல் தெரிவு செய்யப்பட்ட குறிப்பிட்ட பகுதிகளில் மாத்திரம் நீர் விநியோகம் மட்டுப்படுத்தப்படும். மேல் மாகாணத்தின் மகரகம, பிலியந்தலை, கெஸ்வேவ மற்றும் பன்னிப்பிட்டிய போன்ற பகுதிகளில் நிலவும் குறைந்த நீர் அழுத்தத்தை சீர் செய்ய ஏனைய பகுதிகளில் வழங்கப்படும் 24 மணி நேர தொடர்ச்சியான விநியோகம் இடைநிறுத்தப்பட்டு அந்த நீர் அப்பகுதிகளுக்கு திறந்துவிடப்படுகிறது. நீர் தட்டுப்பாடு நிலவும் இடங்களுக்கு நீர் வழங்கல் சபை மற்றும் உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கு சொந்தமான நீர் பவுசர்கள் மூலம் நீர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நீர் விநியோக சேவைகள் தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்ய பராமரிப்பு மற்றும் செயல்பாட்டு பிரிவு ஊழியர்களின் அனைத்து விடுமுறைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆறுகளில் நீர்மட்டம் குறைவடைவதால் கடல் நீர் உட்புகுவதை தடுக்க களனி ஆறு மற்றும் நில்வலா ஆறுகளில் விசேட தடுப்பு அணைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கழுகங்கையில் உப்பு நீர் உட்புகுவது தற்போது மிதமான அளவில் இருப்பதாகவும் நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் உள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு நிறுவனங்களால் இலங்கையில் வழங்கப்படும் டிஜிட்டல் சேவைகளுக்கான 18% வரியை அமல்படுத்துவதை எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது.
இது தொடர்பான விசேட சுற்றறிக்கையை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வெளியிட்டுள்ளது. வட் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய உத்தியோகபூர்வ திருத்தங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் எழுப்பியுள்ள கரிசனைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மின் வணிகம், டிஜிட்டல் சந்தைப்படுத்தல், இணைய பாதுகாப்பு, தகவல் தொழில்நுட்ப ஆதரவு சேவைகள் மற்றும் நிதி நுட்பம் போன்ற சேவைகள் இந்த வரி விலைக்குள் கொண்டுவரப்பட உள்ளன. ஆரம்பத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த வரி அமுல்படுத்தப்படவிருந்தது. பின்னர் அது ஏப்ரல் மாதம் 1 வரை ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது இரண்டாவது முறையாக ஜூலை 1 வரை கால நீடிப்பு செயல்படுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுடன் இந்த வரி அமல்படுத்தப்படும் பட்சத்தில் டிஜிட்டல் சேவைகளுக்கு வரி விதிக்கும் உலகின் சுமார் 120 நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் இணைய உள்ளது. தகவல் தொழில்நுட்பத்துறையினர் இந்த வரியின் எல்லைகள் குறித்து எழுப்பியுள்ள சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் அளிக்கப்பட்ட பின்னரே இது நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்காக பிள்ளையானை கைது செய்ததாக ஜனாதிபதி மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பொய்யுரைத்துள்ளார்கள். இவர்கள் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என பிபுதுருஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் தொடர்பில் நான் வெளியிட்ட புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு தரப்பினர் போலியான கையடக்க ஆவண படிவத்தை தயாரித்து பரிமாற்றம் செய்கிறார்கள். குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நான் செயல்படவில்லை. அவ்வாறு செயல்பட்டிருந்தால் எனக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்காக பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக அவர் பல விடயங்களை வெளிப்படுத்தியதாகவும் ஜனாதிபதி உட்பட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் குறிப்பிடுகிறார்கள். பிள்ளையான் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் பற்றி ஏதும் குறிப்பிடப்படவில்லை. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பிலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு விடயங்களை குறிப்பிட்டார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்காக பிள்ளையானை கைது செய்துள்ளோம் என்று குறிப்பிட்ட பொய்க்கு ஜனாதிபதி உட்பட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்றார். இலங்கையில் தங்கியிருந்து சர்வதேச ரீதியாக இணையவழி நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த 156 வெளிநாட்டவர்கள் சட்ட நடவடிக்கைகளின் பின்னர் அந்தந்த நாடுகளுக்கே திருப்பி அனுப்பப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை சிலாபம் பகுதியில் உள்ள விடுதியொன்றில் வைத்து இந்த 156 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் பெரும்பாலானோர் சீன நாட்டவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விடுதியை 2 மாதங்களுக்கு முன்னர் வாடகைக்கு எடுத்த இந்த கும்பல் அங்கிருந்து ஏராளமான கணனிகள் மற்றும் நவீன உபகரணங்களை பயன்படுத்தி மோசடிகளில் ஈடுபட்டு வந்துள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கணனிகள் மற்றும் ஏனைய உபகரணங்கள் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் ஆனந்த விஜயபால கைது செய்யப்பட்டவர்கள் இலங்கையர்கள் விடவும் தத்தமது சொந்த நாட்டு மக்களையும் அவர்களின் நிதி ஆதாரங்களையுமே இலக்கு வைத்துள்ளனர். சீனா, தாய்வான் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் இதில் அடங்குகின்றனர். இவர்களை தத்தமது நாடுகளுக்கு நாடு கடத்துமாறு அந்தந்த நாடுகளின் அரசாங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் இவ்வாறான தேடுதல் வேட்டைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் இலங்கை சர்வதேச சைபர் குற்றங்களின் மையமாக மாறுவது தடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரையில் சூரியன் இலங்கையின் பல இடங்களுக்கு மேலாக உச்சம் கொடுக்கிறது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் இன்று மதியம் சுமார் 12:13 மணியளவில் டொடாந்துவ, ரத்தம், ஜக்கலமுல்ல, அக்குரச, முல்கிரிகல, ரன்ன, கலமெட்ரிய மற்றும் உசன்கொட போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கிறது. கண்டி, நுவர்லியா, மாத்தளை மற்றும் ஊவா மாகாணங்கள் தவிர்ந்த நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் இன்றும் அதிகரித்த வெப்பநிலை உணரப்படும். மத்திய சப்ரகமுப, மேல் வடமத்திய, தென் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுப மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் பொலனறுவை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். காலி தொடக்கம் ஹம்மாந்தோட்டை, பொத்துவில் ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை
மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நெடுந்தீவுக்கான கடல் போக்குவரத்து கடந்த வெள்ளிக்கிழமை தொடக்கம் தனியார் கையில் வந்துள்ளதுடன் தொடர்ந்தும் சேவைகள் தடைப்பட்டுள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நெடுந்தீவு குடியாட்டுவான் இடையேயான சேவையில் ஈடுபடும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறுப்பில் உள்ள படகுகளில் குமுதினி திருத்த வேலை காரணமாக சேவையில் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை வடதாரகை திருத்த வேலைக்காக திருகோணமலையிலும் நெடுந்தாரகை திருத்த வேலைக்காக நெடுந்தீவில் என பயணிகள் சேவையில் இருந்து முற்றாக அரச படகுகள் சேவையிலிருந்து நிறுத்தப்பட்டு தீவு மக்களை தவிக்கவிட்டுள்ளனர். தனியார் படகொன்றே தற்போது பயணிகள் சேவையில் ஈடுபட்டு வருகிறது. இதன் காரணமாக வழமையான அதன் முற்பகல் 11:30 மணி சேவையினை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பண்டிகை காலம் நெருங்கி வரும் நிலையில் முற்பகல் 11:30 மணி சேவை நிறுத்தப்பட்டதால் உள்ளூர் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். படகு சேவைகள் தொடர்பாக உரிய திட்டமிடலின்றி வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் செயல்பட்டு வருவதுடன் பயணிகள் சேவைக்காக மாற்று ஏற்பாடுகள் செய்வது தொடர்பிலும் அக்கறையின்றி இருப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இலங்கையில் உள்ள தேசிய கல்வியற் கல்லூரிகளின் தரத்தை மேம்படுத்தவும் அவற்றை மறுசீரமைக்கவும் கல்வி அமைச்சினால் நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான ஆளுமை மற்றும் தலைமைத்துவ பண்புகளை கொண்ட புதிய தலைமுறை ஆசிரியர்களை உருவாக்குவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த புதிய குழுவிற்கு லியனகே அமரகீர்த்தி தலைமை தாங்குகிறார். நிறுவன கட்டமைப்பு, உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மாணவர் நலன்புரி சேவைகளை மதிப்பாய்வு செய்தல் போன்ற விடயங்களை இக்குழு ஆராயவுள்ளது. மேலும் நிர்வாகத்தை வலுப்படுத்துதல், கற்பித்தல் முறைகள் மற்றும் மதிப்பீட்டு முறைகளை நவீனமயமாக்குதல் போன்ற விடயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் எதிர்காலத்தில் சர்வதேச தரத்திற்கு நிகரான திறன்மிக்க ஆசிரியர்களை உருவாக்க முடியும் என கல்வி அமைச்சு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். கொழும்பை பிறப்பிடமாகவும் திருகோணமலை லிங்கநகர் மற்றும் பாலையுற்று அந்தோனியார் வீதி பனந்தோட்டம் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி சிறிய புஷ்பம் வில்ஃப்ரட் பெர்னாண்டோ அவர்கள் 3/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் அல்வாய் வடமேற்கு திக்கத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தங்கேஸ்வரன் நிர்மலாதேவி அவர்கள் 3/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் கைதடி வடக்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கனகசிங்கம் முருகேசு அவர்கள் 3/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் நீர்வேலி மத்தியை புறப்படமாகவும் ஜெர்மனியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்துறை பகீரதன் அவர்கள் 4/4/2026 சனிக்கிழமை அன்று நீர்வேலியில் இறைப்பதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.